6 கவிதைகளின் முதல் கவிதை. அப்படியெல்லாம் கவிதையில ஈடுபாடு கொண்டவன் நான். ஆனால் அத்துறையில் பெரிதும் முன்னேறவில்லை. எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் கூட துரை வசந்தராஜன் அவர்களைப் போல கவி எழுதும் ஆற்றல் எனக்கு இல்லை என்பதனை நான் ஒப்புக்கொள்கின்றேன். அந்த மணமக்கள் மணிவிழா தலைவர்கள் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். தலைமையுரை ஆற்றிய ஐயா மாயாண்டி அவர்களுக்கு எங்களது விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து வந்து மேடையிலே அமர்ந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் மூபிபா அவர்களையும், டாக்டர் ESS ராமன் அவர்களையும், கவிஞர் தமிழ் மணவாளன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, இப்போது வந்த விருந்தினர்களுக்கு குடும்பத்தார் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. மரியாதை செய்கிறார்கள். இனமான பேரொளி முனைவர் மூப்பி பாலசுப்ரமணியனார் அவர்களுக்கு மருத்துவ திலகம் பொதட்டூர்பேட்டை திரு ESS ராமன் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளராக இருக்கின்ற அன்பின் சிரிப்பு திரு மாதவரம் S சுதர்சனம் அவர்களுக்கு வந்தவரும் முனைவர் சுபவீரபாண்டியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று, சுபைவி தமிழ்தாய் அனுப்பி வைத்த ஒரு தமிழ் முரசு என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி முனைவர் சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். குடும்பத்தார் சார்பாக இளம் பாரதியும் சிவகுமார் அவர்களும் மரியாதை செய்கிறார்கள். காகித தொட்டிலில் தமிழை தாராட்டிக் கொண்டிருக்கின்ற திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் தமிழ் மணவாளன் அவர்களுக்கு இளங்குமரன் அவர்கள் சாதனை இருக்கிறார். மாப்பிள்ளை சிவகுமார் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். அடுத்து குருவராசப்பேட்டை கவிஞர் திலகம் கவியன்பன் அவர்களுக்கு சால்வையை இளைய மகன் இளம்பாரதி அணிவிக்க சிவகுமார் அவர்கள் விருது வழங்குகிறார்கள். நான்காவது நிகழ்வான விருந்தினர் மரியாதை முடிந்துவிட்டது. அடுத்து மணமாலை சூடுதல். திரும்ப
சார் போட்டிங் அப்படியே மணமக்களுக்கு மரியாதை செய்ய சரியான நேரம் பிற்பாடு தடப்படும் என்று சொல்லி சற்று அன்பர்கள் அனைவரும் காத்திருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நக்கீரனார் என்று சொல்லப்படுகின்ற ஏனா செல்வராசனார் அவர்கள் இந்த வாழ்த்து கவிமாலையை நிகழ்ச்சியை இயக்கி தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதில் வரும் கவிஞர்கள் தமிழ் மணவாளன், தஞ்சை மயிலரசன், கோவை நாவரசன், தேனி தமிழ்ச்சிம்மன் மற்றும் கவிஞர் கவியன்பன். பேராசிரியர் மாயாண்டி பெருமகனார் அவர்களே, கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்களின் இந்த மணி விழாவை சிறப்பிப்பதற்காகவும் வருகை தந்திருக்கின்ற இந்த நூற்றாண்டின் இளங்கோடிகள் எங்கள் இதயம் நிறைந்த சிலம்பொழியார் அவர்களே, தன்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை இங்கே தெரிவிப்பதற்காக, தாயன்போடு அந்த வாழ்த்தினை சொல்வதற்காக வருகை தந்திருக்கிற எங்கள் மதிப்புக்குரிய பேராசிரியர் மூப்பிப்பா அவர்களே, இளைஞர்களின் இதயமெல்லாம் மிடுக்கேற்றிக் கொண்டிருக்கின்ற எடுப்பான எங்கள் திராவிட இயக்க தமிழ் பேரவையினுடைய தலைவர் சுபவி அவர்களே, மருத்துவத்துறையின் மூலமாக ஏழையின் பங்காளராக இருக்கின்ற மனிதநேய மருத்துவர் டாக்டர் ES ராமன் அவர்களே, ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி பயணத்தை மின்னல் வேகத்திலே ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாலுமி தஞ்சை மயிலரசன் அவர்கள் நேரம் வகுத்து இதனை எப்படி செய்ய வேண்டும் என்பதனை மிக தெளிவாக அமைத்து பன்னிரு படலமாக பிரித்திருக்கிறார்கள். இலக்கியத்தின் பகுதிகளை படலமாகவும் காதையாகவும் காண்டமாகவும் அமைத்திருப்பதைப் போல இந்த நிகழ்ச்சியை பன்னிரு படலமாக அமைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு படலம்தான் இந்த கவிதை வாழ்த்து மாலை. கவிஞனுக்கு கவிஞர்கள் சூட்டும் பாமாலை. இந்த நம்முடைய தலைவர் அவர்கள், இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆலமரத்தினுடைய கிளையாக விழுதாக இருந்து தமிழ் துறைக்கு தொடர்பில்லாத நிலையிலும் தமிழையே தன்னுடைய தாகமாக கொண்டு தமிழையே அமுழ்தாக உட்கொண்டு நினைத்தாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் உறங்கும் போதும் கூட தமிழையே சுவாசித்துக் கொண்டிருந்த ஒரு 60 வயது இளைஞருக்கு எடுக்கக்கூடிய இந்த விழாவிலே எனக்கு ஒரு பொருத்தமான 3000 ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட ஒரு புறநானூற்று வரி நினைவுக்கு வருகிறது. புறநானூற்றிலே மோசிகீரனார் என்ற ஒரு புலவர், அவர் தனக்கு வெண்சாமரம் வீசிய மன்னனை பார்த்து சொன்னார், அதுவும் சாலும் தமிழ் முழுதறிதல் என்று. அந்த வரி அப்படியே நம்முடைய கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் தமிழால் பெற்றிருக்கக்கூடிய அந்த பெருமை
ஈடு இணையில்லாத அந்த சிறப்புக்குரிய நாயகனாக விளங்கக்கூடிய அவர் மோசிகிறாருடைய அந்த வார்த்தை பொருத்தமாக இருக்கும் என்பதை என்னுடைய வாழ்த்தாக சொல்லி இந்த விழாவாக இருந்தாலும் சரி, இந்த விழாவுக்கு பின்னாலே உனக்கு வந்து சேருகின்ற எந்த புகழாக இருந்தாலும் சரி, மோசிகீரன் சொன்னது போல அதுவும் சாலும் நீ தமிழ் அறிந்த காரணத்தினால் அந்த தகுதியை நீ பெற்றிருக்கிறாய் வசந்தராசா என்று 70 வயதை தொட்டு கொண்டிருக்கின்ற இந்த இளைஞன் செல்வராசன் 60 வயது நிறைவடைந்திருக்கக்கூடிய அந்த இளைஞனையும் என் தங்கை சாந்தகுமாரியையும் வாழ்த்துறையாகவும் என்னுடைய இதயமார்ந்த நெகிழ்ச்சி கலந்த அன்புரையாகவும் கூறி கவிஞர்களை கவிமாலை சூட்டுவதற்கு அன்போடு அழைக்கின்றேன். முதல் கவிதை மாலையை தமிழ் மணவாளன் அவர்கள் சூட்ட வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தூரத்தில் இருக்கின்ற கவிஞர் அல்ல, வசந்தராசனுடைய இதயத்தின் துடிப்பாகவும் இரத்தத்தின் ரத்தமாகவும் விளங்கக்கூடிய ஒரு நல்ல தோழர். எனவே அவர் தன்னுடைய உணர்ச்சியை, தன்னுடைய அன்பினை குழைத்து தருகின்ற இந்த கவிதையிலே வெறும் சடங்காக மட்டுமில்லாமல் அவருடைய நெஞ்சு இணுக்கவும் நெகிழவும் அடியான நினைந்து நினைந்து மனம் நிறையக்கூடிய கவிதையை இப்பொழுது இந்த மணிவிழா மணமக்களுக்கு தர இருக்கிறார்கள். தமிழ் மணவாளன் அவர்களே, வருக, சூடுக உங்களுடைய கவிமாலை. அவைக்கு என் அன்பு கலந்த வணக்கம். தமிழ் மரபில் உயர் கவிஞன் வசந்தராசன். கல்லணையும் கதவணையும் தடுத்தால் கூட காவிரியாய் நீர் மீறி பொங்கும் நல்ல சொல்லணையும் கவிதைகளின் சொந்தக்காரர். சோதிமிகு சுடர் கவிதை வசந்தராசன் வில் அணையும் அம்பெனவே வார்த்தை தன்னை வீசுவதில் விஜயன வித்தைக்காரன். உள்ளணையும் உற்சாகம் ஊற்றாய் மாறி உணர்ச்சி நதி பெருக்கெடுக்கும் பாட்டுக்காரன். என் சீரில் அறுசீரில் எழுதக் கற்றோர் எல்லோரும் கவிஞர் அல்ல. என் சீரில் அறுசீரில் எழுதக் கற்றோர் எல்லோரும் கவிஞர் அல்லர். யாப்பை சொல்லி பொன்சாயாய் பெருவிருட்சம் என்றே இங்கு போற்றுவதில் பயனில்லை. ஆனால் இந்த மண் சீராய் மாறுதற்கும் தமிழர் வாழ்க்கை மதிப்புறவே விசனத்தால் பேசுதற்கும் தன் சீராய் என் சீரை தருவதாலே தமிழ் மரபில் உயர் கவிஞன் வசந்தராசன். அரங்கத்தில் நிற்கின்ற போது பார்த்தால் அடடாவோ இவன் உயரம் அதிகம். அரங்கத்தில் நிற்கின்ற போது பார்த்தால் அடடாவோ இவன் உயரம் அதிகம். யாரும் கிறங்குகின்ற விதத்தினிலே கவிதை சொல்லி கேட்பவரை முத்தமாக வசத்தில் வைத்து உறங்குகின்ற மனத்துக்கும் விழிகள் தந்து ஒளி தந்து செவிகளிலே ஒளியாய் தந்து சுரங்கத்தின் வைரம் என சொலிக்கும் வெற்றி சூத்திரத்தை கற்றவன் தான் வசந்தராசன். மரபினிலே எழுதுவதில் சிறந்தோன், எந்த மன்றத்தும் ஆளுவதில் உயர்ந்தோன், உள்ள உறவுதனை பேணுவதில் சமர்த்தன். கொஞ்சம் உடனிருந்து பழகுவோர்க்கு தெரியும். அன்று நிறைவு பெற்ற பாவேந்தன் 100 போது நிகராக அரசுக்கு நிகராய் நல்ல தரமான தன்மான விழா நடத்தி தந்ததனால் தலைமையிலும் கெட்டிக்காரன். அணி சேர்த்து தமிழுக்கு சேவையாற்றி அகவையதும் 60 தான் நிறைவு செய்ய மணி விழா காணுகின்ற போதில் நட்பாய் மணவாளன் வாழ்த்துவது பொருத்தமாகும். தனியாத தமிழ்த்தாகம் தனியாத தமிழ்த்தாகம் மொழியின் வேகம் தளராத தமிழ் இயக்க தொண்டு செய்து இனியும் ஒரு இன்னிங்ஸை ஆட வேண்டும். இனியும் ஒரு இன்னிங்ஸை ஆட வேண்டும். ஏற்றமுடன் செஞ்சுரி தான் அடிக்க வேண்டும். 100 அடித்து மொழியரங்கில் கைகள் தூக்கி நோக்கர்களின் வாழ்த்துகளும் வான் பிளக்க பேரெடுக்கும் பவுண்டரிகள் சிக்ஸர் என்றே பெரிதுவுக்க காவியங்கள் படைக்க வேண்டும். தூரெடுத்து மொழியூற்றை துலங்கச் செய்து துடிப்போடு பணியாற்ற இளமை நீளும் வேர்பிடித்த விழுதுகளாய் வசந்தராசன் வெற்றிகளை பதிக்கட்டும் சரித்திரத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை மயிலரசன் அவர்கள்
இந்த கவிமாலை சூட்டுகின்ற கவிஞர்களை அழைப்பதற்காக என்னை நானே அழைப்பதா என்ற ஒரு கேள்வியின் விளைவால் தான் நான் இங்கே நிற்கின்றேன். இல்லை என்றால் அவரே தான் தொடர்ந்து இந்த நிகழ்வு பயணத்தை இயக்கக்கூடியவராக இருப்பார். எனவே அவருடைய அந்த பற்றினை ஆசையை நிறைவேற்றும் முகத்தால் தஞ்சை மயிலரசன் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியினுடைய திருவிளையாட்டத்தின் மண்ணின் மைந்தன் கவிஞர் தஞ்சை மயிலரசன் அவர்களே, உங்கள் கவிதையை இந்த மணமக்களுக்கு சூட்டி மகிழ வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றேன். 100 ஆண்டு நீர் வாழ துரைவேலு கன்னியம்மாள் தோற்றுவித்த தலைமகனே, குருவராசப்பேட்டை வந்த குறிஞ்சி மலர் மன்மதனே, எண்ணெயிலே விளக்கெரித்து ஏழை மக்கள் இதயத்து திண்ணையெல்லாம் ஏற்றி வைத்த திருத்தணிகை தமிழ் சுடராம் மண்ணின் திரு மங்களங்கிழார் மறுபிறப்பே வசந்தராசா, பண்ணை தமிழ் பயிர் வளர்த்து பாவெடுத்து வசந்தராசா, இரும்படிப்பார் ஆலையிலே ஏற்ற பணி சிறப்பணிய எறும்பெல்லாம் முனைப்படித்து ஏறுபோல் நடைபயின்று கரும்பு தரும் சுவை மறந்து காட்டு வழி உறுதிருக்க உரம் படைத்தார் நெஞ்சமெல்லாம் ஓங்கும் உயர் கவி படைத்தார். குமுறுகின்ற எருமலையின் குளம்பெடுத்து மை நிரப்பி சமர் புரியும் பாட்டெழுதி சமுதாய கலையெடுத்து அமர்ந்திருக்கும் ஆளுமையில் அமர்ந்தபடி வெற்றி கண்ட மமதையிலா மாமனித மாணிக்க பேரொழியே, மமதையிலா மாமனித மாணிக்க பேரொழியே, ஈரோட்டை பதியமிட்டு இனமான பாத்தி கட்டி நீரூற்றி பாவேந்தன் நிலவாற்றல், அவ்வளவு பெரிய நினைவாற்றல், மழுங்காத நினைவாற்றல், எக்கால சூரியனாய் இலங்கு கடல் கரை விளக்கம், முன்விழுந்த வழுக்கையெல்லாம் முதுமைக்கோர் முகவரியா? சொன்னாலும் சொன்னாரே இது இளநீரின் வழுக்கை என்று, சொன்னாலும் சொன்னாரே செவ்விள நீர் வழுக்கை என்று சின்னால பட்டாக சேர்ந்திருக்கும் குமாரியுடன் விண்ணாலும் வேந்தனுக்கு விதியாள முடியாதா? விண்ணாலும் வேந்தனுக்கு விதியாள முடியாதா? சேய் போல மடிகாத்த சாந்தமெனும் குணவதியும் ஆய்ந்தறிந்த முத்தமிழாய் அமைந்த நல்ல மக்களுடன் காயுண்டு கனியுண்டு கனிந்த சுவை தேன் தமிழ் போல் நோயின்றி 100 ஆண்டு நீர் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். கவிமாலை சூட்டுவதற்கு வருகை தருகின்ற கோவை நாவரசன், இந்த மணிவிழா நாயகன் துரை வசந்தராசனின் இதய துடிப்பாக இருப்பவர். ஒரு தாய் மக்களைப் போல அவர்களுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருகிருந்து அவரோடு பழகுகின்ற வாய்ப்பும் வாழுகின்ற வாய்ப்பும் பெற்ற அவர் தன்னுடைய உள்ளத்தினுடைய உணர்வுகளை, உள்ளத்து உள்ளது கவிதை உன் நெஞ்சில் தெளிந்து உரைப்பது கவிதை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தெளிவான நடையில் தெளிந்த கருத்தோடு உண்மையான கவிதையை உண்மையான கருவோடு கவிபாட வருகின்றார். கவிமாலை மட்டுமல்ல, பொன்னாடையும் போர்த்தி மரியாதை செய்து மணமக்களுக்கு தன்னுடைய கவிமாலையும் சூ மனவெளிகளில் இவன் சூரியனை விட சூடானவன், சுதந்திர தாகமே மூச்சானவன், வாழும் வரை தமிழுக்கு வேறானவன், வசந்தங்கள் வரவழைக்கும் கூறானவன். இவன் பொண்ணுக்கு பாடிய கம்பன் இல்லை, இவன் பொண்ணுக்கு பாடிய கம்பன் இல்லை, கூழுக்கு பாடிய அவை இல்லை, அன்பிற்கு பாடிய அருங்கவிஞன். நினைத்ததை முடிக்கும் திறன், நெருப்பு கவிதை கலன்,
கவிதைகள் இவனுக்கு கண், கருத்துக்கள் யாவும் புதுவை பண். இவன் இன உணர்வோ ஈரோட்டின் ஈர்ப்பு. இவன் மரபில் மெருகேறியவன், மயக்கும் புதுமைக்கும் புத்துணர்வு ஊட்டியவன். புதுமைக்கு மரபு போலும் மரபிற்கு புதுமை போலும் தோற்றுவிக்கும் வார்த்தை வித்தகன். இவன் தன்னம்பிக்கை தத்துவத்தில் இமயமும் இடுப்பளவாகும், வழுக்கையும் அனுபவத்தின் அன்பளிப்பாகும். ஒற்றை சொல்லில் இவன் பல்வேறு தளங்களில் பயணிக்கும் பன்முக கவிஞன். இவன் கவிதைகள் இடியென தாக்கும் நிசப்த வார்த்தைகளின் நம்பிக்கை எழுச்சி. வார்த்தை ஓவியம் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வண்ண பரிமாணங்களில் வானவல்லின் வசீகரம். இவன் கவிதைகள் சுனாமி என சுற்றி வந்தாலும் ஆக்கம் தரும் பரிணாமம். மென் உணர்வின் திண்டல்களில் துளையிட்ட மூங்கிலை ஸ்பரிசிக்கும் சுவாசங்கள். இவன் கவிதைகள் எழுப்பும் வினாக்கள் இதயத்தின் திறவுகோல். இவன் கவிதைகள் உபதேசிப்பதில்லை. இவன் கவிதைகள் உபதேசிப்பதில்லை, முன்னும் பின்னும் நடந்து முடமாக்குவதில்லை. தனித்திருக்கும் தமிழ் சமுதாயத்தின் நிர்வாண சாளரங்கள். இவன் கவிதைகள் தீர்வுகளின் நிலைப்பாடு. தேடல் தளங்களின் வான்வழியில் திசை காட்டும் துருவம். இங்கு நீ விழுதானாய், நீ வேறானாய், நீ விருட்சமும் ஆனாய், நீ வெளிச்சமும் ஆனாய். தமிழன் மனவழிகளில் நீ விதைத்த விதைகள் கனிகளாகும். நீயும் நின் மனையும் தமிழ் வாழ்கின்ற நாளெல்லாம் வாழியவே வாழியவே. நன்றி, வணக்கம். அடுத்து கவிமாலை சூட்டுவதற்கு வருகை தருபவர் தேனி தமிழ் சிம்மன். இவர் தலையெழுத்தும் தேன், வாய் சொல் தமிழும் தேன், வடிக்கின்ற கவிதையும் தேன். அந்த தேன் போன்ற இனிய வரிகளால் மணமக்களை, மணிவிழா மணமக்களை வாழ்த்துவதற்கு வருகை தருகிறார் தேனி தமிழ்ச்சிம்மன் அவர்களே. வாருங்கள், கவிமாலை சூட்டுங்கள். அவை உள்ளிட்ட அனைவருக்கும் என் மாலை வணக்கம். தமிழே, இனி 100 ஆண்டும் இனிதே வாழி. பாவேந்தர் படைவீரன், பழுது கண்டால் பதைத்தெழும்பும் நக்கீரன், பெரியார் கொள்கை நாவேந்தும் தமிழருவி, இனமானத்தில் நங்கூர நிலைத்தேற்றம், நட்பை பேணும் பூவேந்தும் பேரன்பு, பொது தொண்டென்றால் புன்னகைக்கும் புதுப்பஞ்சு, குருவை தந்த சேவேரிய மரத்தமிழன் வசந்தராசன், செந்தமிழ்த்தாய் தவப்புதல்வன் கவிதை சித்தன், கொத்துமலர் தோட்டத்து மகரந்தங்கள் கொண்டிலங்கும் மாக்கவிஞன், கொத்துமலர் தோட்டத்து மகரந்தங்கள் கொண்டிலங்கும் மாக்கவிஞன். இவனின் பாட்டு சித்திரப்பூ மனமல்ல, அழகுக்காக செதுக்கி வைத்த பசுவல்ல. தமிழினத்து முத்திரைத்தாள் பத்திரங்கள், செயல் முடிக்க முந்தி வரும் நெஞ்சுரங்கள், எம் போன்றோர்க்கு சத்துணவு தமிழ்கூடம். தமிழ் என்றாலே தலைவாழை விருந்தளிக்கும் தாய்மை பாசன். இனமான கவிதைக்கு, தமிழ் பகைக்கு எரிமலையின் தீ நாக்கு, வெகுண்டெழுந்தால் மணக்குகையின் கருஞ்சிறுத்தை, ஊன்றும் கொள்கை மண்பிளக்கும் கருத்து விதை, அரங்கந்தோறும் கணத்திருக்கும் கவிச்சுரங்கம், காது மேடை கவி வைரம் வரவு வைக்கும், ஈட்டி தோற்கும் தனிமான தமிழ் தோன்றல் வசந்தராசன். தமிழினத்தின் வேர்பிடிப்பு நாங்கள் விழுது. தமிழ் காதல் வாழ வைக்கும், சங்கம் கண்ட தமிழ் தொண்டு உயர்த்தி வைக்கும், இதயந்தோறும் தமிழ் கூடல் இடம் பிடிக்கும், எழுத்து வேள்வி தமிழ்ச்சரிதை தடம் பதிக்க எழுந்து நிற்கும், தமிழ் காதல்
நன்றி, வணக்கம். அடுத்து கவிமாலை சூட்டுவதற்காக திருத்தணிகையிலே இருந்து கவியன்பன் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மணிவிழா மக்களுக்கு கவிமாலை சூட்டுவார்கள்.